சிஸ்டர் அஸ்லாம் வலைக்கும் ஃபெமினா டிசைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜதோசி வித் ஜம்கி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எப்பவும் போல் உள்ளேன் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆல்ரெடி பேசிக் லெவலில் நான் ஜம்கி ஒர்க்கு டைப் 1 அண்ட் டைப் 2 நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நான் அதில் டைப் 1 நான் உங்களுக்கு இப்போ போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த ஜம்கி ஹோல்குள்ளே ஒரு செயின் போட்டுட்டு வெளியில் ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டுட்டு அடுத்த ஜம்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல் வழியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அது பக்கத்தில் இன்னொரு செயின் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது நம்ம பேசிக் லெவலே ஜம்கி ஒர்க்கில் டைப் 1 இது. ஓகேங்களா? அந்த டைப் 1 தான் நான் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? இதுக்கு மேலே நம்ம ஜதோசியை லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை எப்படி போடுறேன் அப்படின்றத பாருங்கள். ஜம்கியோட ஹோல் வழியாக ஒரு செயின் போட்டுட்டு வெளியில் ஒரு செயின் போடுறோம். போட்டதுக்கப்புறம் அடுத்த ஜம்கியை நம்ம லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வரணும். ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வீடியோலையும் தெளிவாக காட்டியிருக்கேன். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், அந்த ஹோல் வழியாக நான் செயின் எடுத்து அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த ஜம்கியை நான் லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான். ஆல்ரெடி என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் பேசிக் லெவல்லையே நான் ஜம்கி ஒர்க்கை போட்டுட்டுருக்கேன். டைப் 1 அண்ட் டைப் 2. இது டைப் 1. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜதோஸ் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இதை நான் உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பாருங்கள், நீங்கள் 2-3 வாட்டி என்னோடய வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மாதிரி உள்ள ஒரு செயினை வெளியில் ஒரு செயின். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஜம்கி ஒர்க்கை ஃபுல்லாக போடணும். அந்த ஜம்கி ஹோல் வழியாக உள்ள ஒரு செயின் வெளியே ஒரு செயின். ஓகேங்களா? இது ஃபுல்லாக போட்ட பிறகு நம்ம அடுத்து நம்ம ஜதோசியை போட போகிறோம். ஓகேங்களா? ஜதோசி எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஜதோசி லோட் பண்ணுறேன். அந்த ஹோல் வழியாகவே நம்ம த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு ஜதோசியை நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? ஜதோசியை லோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஜம்கியை விட்டுட்டு ஒரு ஜம்கியை விட்டுட்டு தேர்ட் ஜம்கியில் அந்த ஹோல் வழியாக நான் உள்ளேருந்து த்ரெட் எடுத்து ஒரு செயின் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே ஒரு செயின் போடலைனாலும் பரவாயில்ல. அடுத்து நீங்கள் இங்கே ஸ்டெம் ஸ்டிச் போட்டிங்களா, அதே மாதிரி தான் ஒரு செயின் ஒரு குட்டி லாக் போடுவோம். இதில் ஹோல் வழியாக போட முடியாது. ஸோ நீங்கள் குட்டி லாக் போடலைனாலும் பரவாயில்ல, இப்படியே நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? குட்டி லாக் போடாமல் நீங்கள் அடுத்து ஜதோசி லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதிலேருந்து அப்புறம் ஒரு இதை விட்டுட்டு இன்னொரு ஜம்கி வழியாக போடணும். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பவும் போல் போடுறது தான். இதில் குட்டி லாக் போட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த குட்டி ஹோலில் ஒரு பெரிய செயின் ஒரு சின்ன செயின் போட முடியலை அப்படின்னா ஒரு செயின் மட்டும் நீங்கள் போட்டுட்டு அந்த குட்டி செயின் நீங்கள் போட தேவையில்லை. ஓகேங்களா? நான் எப்படி போடுறேன்னா அதே மாதிரி போடுங்க, ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ஒரு செயின் போடுறீங்க இல்லையா, அதை நீங்கள் சைடில் இழுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தூக்கிட்டு இருக்காது. ஓகேங்களா? நான் எப்படி போடுறேன் பார்த்தீங்களா? அந்த ஜதோசி கொஞ்சம் தள்ளிட்டு அந்த ஹோலில் போடுறேன். அப்படி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஸ்டெம்ப் அழகாக அந்த ஜம்கி மேலே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இதுக்கும் ஜதோசி ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லைன்னா நல்லா இருக்காது, அன்ஈவனாக தெரியும். ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க.
நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. குட்டி லாக் வந்து நம்ம போடணும், ஆனால் வந்து போட முடியலை அப்படின்றப்போ, பிகினர்ஸால் போட முடியாது எனக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ, இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நான் ஒரு ஜம்கி விட்டு தான் இன்னொரு ஜம்கி நான் வந்து லோட் பண்ணுறேன். அது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நான் குட்டி லாக் போடாமே தான் டர்ன் பண்ணுறேன். பாருங்கள், இதுவுமே ரொம்ப அழகாகவே ஸ்டெம் ஸ்டிச் அழகாக மேலே வரும் பாருங்கள். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் குட்டி லாக் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பிகினர்ஸ்க்கு வந்து அந்த ஜம்கிக்குள்ளே அந்த த்ரெட்டை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக எடுத்தீங்க அப்படின்னா அது அழகாக வந்துடும். ஓகேங்களா? பொறுமையாக பண்ணுங்கள். பாருங்கள், நான் அடுத்த ஒரு ஜம்கியை விட்டுட்டு தான் இன்னொரு ஜம்கி முன்னாடி போய் நான் லாக் போடுறேன். எடுத்துகிட்டு அந்த ஜம்கியை கொஞ்சம் தள்ளிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜம்கி வழியாக நான் வந்து த்ரெட்டை எடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு ஜதோசியை நான் லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியே தான் நீங்கள் போட்டு வரணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்டதையும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? பார்த்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ப்ளஸ் ஒரு இமேஜில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நான் போட்டதையும் அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள் இமேஜ் எடுத்து போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.